பாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள செகண்ட் பாட்டு, செகண்ட் இயரில் உள்ள செகண்ட் பாட்டு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ போல் ஃபஸ்ட்டாக அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் குறிப்பை பார்த்துடலாம். ராஜ மார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறன் ஆய்வாளர் என பன்முகத்திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் எனும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜ மார்த்தாண்டனுடைய ஒரு பாட்டு தான் பார்க்க போகிறோம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அவர் கவிஞர், இதழாளர் ப்ளஸ் கவிதை திறனாய்வாளர் அப்படின்னு பன்முக திறன்கள் பெற்றவராக இருக்கார். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தினார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? நம்மளுடைய ராஜ மார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசினை பெற்றவர். ஸோ தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றவர் யார்? ராஜ மார்த்தாண்டன். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அவருடைய பெஸ்ட்டான தமிழ் கவிதைகளை ஃபுல்லாக தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற பேரில் மொத்தமாக ஒரே புக்காக போட்டிருக்காரு. ஸோ கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறது யாரோட புக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ மார்த்தாண்டனுடைய புக்கு. இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை இவர் நடத்தியிருக்காரு. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருப்பா? ராஜ மார்த்தாண்டன். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவர் நல்ல சிறந்த தமிழ் கவிதைகளை ஃபுல்லத்தையும் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் புக்காக போட்டிருக்காரு. இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. ராஜமார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் அப்படின்னு பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தியிருக்காரு. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காண்டி தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றிருக்காரு. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நூலாக்கியிருக்காரு. இவருடைய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற கவிதை தான் இங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னு ஆசிரியர் குறிப்பை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பாட்டுக்கு போகலாமா? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த மரம் தான், இந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மரத்தோட ஃபேமஸ் என்னெல்லாம், பயன்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதான் மேலே கவிதையாக கொடுத்துருக்காங்க. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் நிறைய பழங்கள் காய்ச்சி கிடக்கு. அந்த பழத்தை சாப்பிட யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு கிளி, ஒரு குருவி, ஒரு காகம், ஒரு அணில், எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. கீழே விழுந்த பழங்களை எல்லோரும் பொறக்கிறாங்க. அதாவது எல்லா குழந்தை செல்வங்களும் சேர்ந்து பொறக்கி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறதுல குறியாக இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மரமாக இருக்குது. அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படிங்கிறதான் இந்த கவிதை. எதுக்காண்டி அப்படியே நிற்கட்டும்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நில மடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்களே மரங்கள். ஸோ மரங்களை எவ்வளோ அழகாக வர்ணிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ நில மடந்தை, நிலத்துக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் தான் மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. ஸோ மனுஷனோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சதாக இருக்குது இந்த மரங்கள். ஸோ நிறையா மனிதர்களுக்கு மரங்கள் பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களோட உள்ளங்களில் புதைஞ்சு கிடக்குதான். கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். ஸோ நில மடந்தைக்கு, நிலத்துக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் தான் மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைஞ்சு இருக்குது. ஸோ மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனுஷங்களுடைய உள்ளத்துக்குள்ளே புதைஞ்சு கிடக்குதான். கால வெள்ளத்தில் மரங்கள் என்னதான் இருந்தாலும் மறைஞ்சிடலாம், ஆனால் அதனை பற்றி அந்த நினைவுகள் மறக்காது அப்படிங்கிறத பற்றி ஒரு கவிதை. ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியேதான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளின் ஊடே
கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழம் தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலினிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார்கள் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. ராஜ மார்த்தாண்டன். ஸோ என்ன சொல்கிறாரு, அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு மரம் திடீர்னு ஒரு புயல் காற்றில் விழுந்துருச்சு. ஸோ எல்லாரும் அது வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் இவருக்கு போக மனசு இல்லை. ஏன்னா அவரோட மனசில் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த மரத்தோட என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறாரு. பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல். ஸோ இதில் மீனிங்கே கொடுக்கல. ஸோ அதை ரீட் பண்ணி அப்படியே நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். அதாவது அவர் ஊரோட வடக்கு பக்கத்தில் கடைசியில் நிற்கிது அந்த மரம். 5 வயசில் அவர் பார்த்தப்பவும் அப்படி தான் இருந்துச்சு. 50 தாண்டி இப்போவும் அப்படியே தான் இருக்குது. தாத்தாவோட தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்தாங்களாம், அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். சின்ன சின்ன பச்சை காய் அப்படியே நிறம் மாறி செங்காயை அப்படி நிறம் மாறினோடனே அப்படி பார்க்குற சிறுவர்களுக்கெல்லாம் மனசில் ஒரு பரவசம் பொங்குமா. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதிர்த்திடும் சுட்ட பழங்களை பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். பளபளக்கும் பச்சை இலைகளினூடே கருநீல கோழிக்குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீரூறும். அதாவது பச்சைக்காய் எப்படி செங்காயாக மாறினோன்னா சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்குது. பளபளக்கிற இலைகளுக்கு கூட இடையில கருநீல கோழி குண்டுகள் மாதிரி நாவற்பழங்கள் கிளைகளில் அப்படியே தொங்குது. அதை பார்க்கும்போது நம்ம நாக்கில் அப்படியே எச்சு ஊறுமா. காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளோட அணில்கள் காற்று உதிர்க்குது. இது போக இப்படி சுட்ட பழங்களை ஃபுல்லாக பொறுக்கிறதுக்கு சிறுவர் கூட்டம் அலைமோதுது. வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பெருக்கும் தங்கச்சிகள். அதாவது அக்காமார் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்காண்டி இவங்க பெட்டியோடு ஓடி ஓடி பழம் பொறுக்கிறாங்களாம். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழம் தின்னி வௌவால் கூட்டம். அப்படியே மெல்லிய நில ஒளியில் வௌவால் வருது. எதுக்கு? பழத்தை சாப்பிட்றதுக்கு. தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். தோப்பு ஃபுல்லாக அப்படி மரத்தோட நிழல் அப்படி பரவி கிடக்குது. அங்கே கிளியாந்தட்டு விளாடுறாங்க. அந்த சுவாரஸ்யம் ப்ளஸ் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. ஒரு கம்பு எடுத்துகிட்டு அப்பா அடிக்க வருவாங்களாம். அது வரையும் அது விளாண்டுட்டே தான் இருப்பாங்க. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. நான் விளாடினேன். நேற்று மதியம் வரையும் என் பையன் விளாடினான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார்கள் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. அதாவது நேற்று ரொம்ப புயல் காற்று அடித்ததில் அந்த மரம் வேரோடு சாஞ்சிட்டு காலங்காத்தாலே விடிஞ்சதும் விடியாதுமா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை போய் பார்க்க போகிறாங்க.
எனக்கு போக மனமில்லை, என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல. ராஜ மார்த்தாண்டன். ஸோ நான் போகலப்பா, ஏன்னா என் மனசில் எப்படி அந்த மரம் கம்பீரமாக மலை மாதிரி நின்றுச்சோ அதே மாதிரி என்றைக்குமே நிற்கட்டும் என் மனசில் மாமலை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். ஸோ ஃபஸ்ட்டே இந்த ராஜ மார்த்தாண்டனுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டோம். அவர் ஒரு கவிஞர், ஒரு இதழாளர், ஒரு கவிதை திறனாய்வாளர். கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னா யார்? ராஜ மார்த்தாண்டன். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காண்டி தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றவர். தமிழ் கவிதைகளை ஃபுல்லாக தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் வந்து நூலாக்கி விட்டுருக்காரு. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற புக்கில் ஸோ அந்த மரத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு முடிச்சாச்சு. அடுத்து ஒரு 2 கவிதை கொடுத்துருக்காங்க கலாப்ரியாவோடது. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள். அதாவது ஆடுகளை மேய்ச்சிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொப்புகளை கொத்து கொத்தா விளக்கி அந்த கருவேலங்காயெல்லாம் பறித்து அந்த ஆடுகளுக்கு போடுவாங்க. அப்படி போடக்கூடிய மேய்ப்பனை ஒரு நாளுமே அந்த முள் வந்து சிராய்க்காதான். ஸோ அவ்வளோக்குள்ளே அந்த மரத்தை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமல்ல, பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. சிம்பிளாக 4 பறவையை மட்டும்தான் குழந்தை வரைஞ்சிச்சு, ஆனால் வானம் தன்னால் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆழமான கவிதைகள். கலாப்ரியா அப்படிங்கிறவங்களோட கவிதைகள். நாவட்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? ஸோ இதில் வந்து கோலிக்குண்டு அப்படிங்கிறத வந்து பாட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாவட்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோலிக்குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை, அதாவது மண் ஊட்டிய பழங்களை தான் வந்து சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண் ஊட்டிய பழங்கள். பெயர் அறியா பிரித்தெழுதுக. பெயர் கூட்டல் அறியா. ஸோ 3rd ஆப்ஷன் பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை. ஸோ 4th ஆப்ஷன் மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு சேர்த்தெழுத கிடைப்பது நேற்றிரவு. ஸோ 2nd ஆப்ஷன் நேற்றிரவு. ஸோ இதில் மோனை எதுகை ஏதாவது கேட்டிருக்காங்களா? எதுவுமே கேட்கல, இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளான பாடம் தான். இதில் நம்ம வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்கள் என்னது? மரங்கள். இந்த கவிதையோட அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற கவிதை தொகுப்போட ஆசிரியர் யார்? ராஜ மார்த்தாண்டன். அவர் வந்து கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். கொங்குத்தேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் கவிதைகளை வந்து தொகுத்து நூலாக்கியவர் ராஜ மார்த்தாண்டன். எந்த புக்குக்காண்டி தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு அவருக்கு கிடச்சிச்சின்னா ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற புக்குக்காண்டி. ஸோ இந்த பாடலோட பேர் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.